அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நாள் நன்கு படித்து வேலையில் இருக்கிற ஒரு மகன் தன்னுடைய வயதான தந்தையை அந்த நகரத்தில் இருக்கிற ஒரு உயர்தர ரெஸ்டாரண்ட் என்று சொல்லப்படுகிற உணவகத்துக்கு அழைத்து செல்கிறான். அங்கே தந்தைக்கு விருப்பமான பலதரப்பட்ட உணவுகளை அவன் வாங்கி கொடுக்கிறான். அந்த தந்தை 85 வயது, குழந்தையை போல அவர் சாப்பிடுகிற நேரத்தில் அவருடைய உடை முழுவதும் உணவுகள் சிதறுகின்றன. இதையெல்லாம் பார்த்த பக்கத்து டேபிளில் அமர்ந்திருந்தவர்கள் கொஞ்சம் ஏளனமாக இவர்கள் இருவரையுமே பார்க்கிறார்கள். பிறகு தந்தை மெதுவாக உணவருந்திய பிறகு தந்தையை அருகில் இருந்த அந்த கை அலம்புகிற இடத்திற்கு கொண்டு சென்று தந்தையினுடைய கைகளையும் அவருடைய வாயையும் அழகாக அவன் ஈர துணியால் துடைத்து எடுத்து தந்தையினுடைய உடல் மீது இருந்த அந்த காய்கறிகள் மற்றும் பருக்கைகள் இவை அனைத்தையுமே அழகாக துடைத்து எடுத்துக்கொண்டு அந்த உணவகத்தில் பணம் செலுத்துவதற்காக சென்ற நேரத்தில் அந்த உணவகத்தினுடைய உரிமையாளர் கேட்டாரா, நல்லது, நீங்கள் எதையாவது மறந்து விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கிற நேரத்தில் இல்லை எதுவும் நான் மறந்து விடலையே அப்படின்னு சொன்ன நேரத்தில், எங்களுக்கு ஒரு உயர்ந்த பாடத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே தயவு செய்து இந்த உபசரிப்பை எங்களுடைய ஒரு சின்ன உதவியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோரை எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயரிய பண்பை, உயரிய செயலை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் அப்படி என்று அந்த உணவகத்தினுடைய உரிமையாளர் சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, வயதான பெற்றோர்கள் குழந்தையைப் போல மாறிப்போவார்கள். அவர்களிடத்தில் அன்போடும் பொறுமையோடும் நடந்து கொள்ள வேண்டியது பிள்ளைகளாகிய நம்முடைய கடமை. ஆகவே வயதான பெற்றோர்கள் முகத்தில் மகிழ்ச்சியையும் புன்சிரிப்பையும் ஒவ்வொரு நாளும் வரவழைத்து அதில் இன்பம் காணுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.